ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான முறையில் ஸ்வீட் செய்ய போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆப்பிளை வச்சு மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு அப்போ தான் நான் எப்படி செய்யறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ஆப்பிள் மைசூர் பாக்கு செய்யறதுக்காக நல்ல பெரிய சைஸில் ஒரு 6 ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஆப்பிள்ன்ட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்துருக்கிற எல்லா ஆப்பிளுமே இந்த மாதிரி தோல் நீக்கிடலாம். தோல் நீக்கிட்டு போட்டால் தான் நல்லா வரும் அந்த மைசூர் பாக்கு. அதுக்காக தான் தோல் நீக்கிட்டு இருக்கிறோம். இது முழுசாக தோல் உரிச்சு எடுத்துருவோம். இப்போ இந்த ஆப்பிளை நம்ம நடுவில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருவோம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முழுசாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற ஆப்பிளெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிளை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அதுக்காக இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகினா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மீதி இருக்கிற ஆப்பிளெல்லாம் அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த ஆப்பிளெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். இப்போ இதில் 3 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு குடுப்பி போட்டுட்டு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வரட்டும், கொதி வர ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ பாருங்கள், சர்க்கரைலாம் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சுகர் சிரப் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் திக்காகி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே விடலாம். இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நம்ம இப்போ ஆப்பிள் அரைச்சி வச்சுருக்கோம், அது முழுசாக சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த சுகர் சிரப்பும் ஆப்பிள் அரைச்ச ஆப்பிளும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுவும் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துச்சுன்னா அதோட ஃப்ளேவர் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் திக்காகி வரட்டும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கிலோ மில்க் பவுடர் போட்டுக்கலாம். இந்த மில்க் பவுடர் கூடவே 250 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 லிட்டர் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து 3த்தையும் ஆயில், மில்க் பவுடர், மைதா இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப் நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம அரைச்சி ஊற்றின ஆப்பிளும் சுகர் சிரப்பும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காகனா போதும். இந்த சமயத்தில் நம்ம மில்க் பவுடர், ஆயில், மைதா இது 3த்தையும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கல, இது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இது திக்காகி வர்றப்பெல்லாம் நம்ம நெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். அது முழுசாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி நம்ம இதை செய்கிறோன்னுட்டு. விடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கிண்ட பாருங்கள், இந்த மைசூர் பாக்கு நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1 லிட்டர் நெய் சேர்த்துருக்கோம். நெய் சேர்த்துட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். திரும்பவும் திக்காகி வரும். இந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக அது ட்ரை ஆகும். திரும்பவும் திக்காகும். அந்த டைமில் திரும்ப நெய் சேர்த்துக்கணும். இப்போ மொத்தமாக இதுக்கு நம்ம 2 லிட்டர் நெய் சேர்த்துருக்கோம். முதல்ல மிக்ஸ் பண்ணதுக்கு 1 லிட்டர், இதுக்கு 1 லிட்டர் சேர்த்துருக்கோம். விடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம மைசூர் பாக்கு ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணாலும் ஒரு பிளேட்டு, அதுக்காக ஒரு பிளேட்டில் நெய் ஊற்றி நம்ம பட்டர் ஷீட் போட்டு அது மேலே நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மைசூர் பாக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஊற்றினாலும் அதுக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த ஆப்பிள் மைசூர் பாக்கு திரும்பவும் திக்காகி வந்துடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 லிட்டர் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டுவோம். அந்த நெய் திரும்பவும் ட்ரை ஆகிடும். அது வரைக்கும் இதே மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஆப்பிள் மைசூர் பாக்கு ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு விடாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாம் நம்ம ஏலக்காய் பொடி போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டுவோம். கடாய் சூட்லேயே நல்லா திக்காகி வந்துடும். இது பார்த்தாலே தெரியும் கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் நெய் கடைசியாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு நம்ம 3 லிட்டர் நெய் எடுத்துருக்கோம். முதல்ல மிக்ஸ் பண்ணுறப்போ 1 லிட்டர் நெய், அதுக்கப்புறம் 1 லிட்டர் நெய், அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் 2 டைம் சேர்த்து நல்லா திக்காக வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எடுத்து ஒரு ட்ரையில் ஊற்றிடலாம். நம்ம மைசூர் பாக்கு எடுத்து ஊற்றுறதுக்குன்னு ஒரு ட்ரையில் நெய் பூசி வச்சுருந்தோம், அதில் போட்டுடலாம். இப்போது நம்ம செஞ்ச மைசூர் பாக்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஆப்பிள் மைசூர் பாக்கு ஊற்றுறப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த நெய் பாருங்கள் அவ்வளோ அழகாக போகுது. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை முழுசாக கார்னரெல்லாம் நல்லா பரப்பி விட்டுடலாம். அப்போ தான் ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ பாருங்கள், மேலே முழுசாக நம்ம நைஸ் பண்ணிட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவு ஃபினிஷிங் கொடுத்தா தான் நம்ம கட் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். அது இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். அருமையான ஆப்பிள் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. 5 மணி நேரமாக நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த பிளேட்டை கவுத்துட்டு
பார்த்தா எப்படி தெரியுது பாருங்க. ஆஹா, அருமையாக இருக்குல்ல. இப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நம்ம இந்த மைசூர் பாக் கட் பண்ணுறோம். கட் பண்ணால் அந்த நைஸாக கட் ஆகுது. அப்படியே அந்த ஸ்மூத் இருக்குது தெரியும்ல, அவ்வளோ ஸ்மூத். நம்ம மைசூர் பாக் சாப்பிட்டா எப்படி கரைஞ்சி போகும், அப்படியே தொண்டையில் இதமாக போகல, அந்த மாதிரி கட் ஆகுது கட்டிங் கூட. ஏன்னா நம்ம நெய்யிலே செஞ்சுருக்கோம் இந்த மைசூர் பாக்கு, அதனால தான் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நம்ம ஒரு சைடு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மைசூர் பாக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கலர் பாருங்கள், அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் பாருங்கள் அந்த நடுவில் எப்படி வந்திருக்கு, அருமையாக இருக்குல்ல. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த மைசூர் பாக்கு மேலே பாருங்கள், பார்க்குறப்ப அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுதுல்ல. இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா சாப்பிட எப்படி இருக்கும். அருமையான ஆப்பிள் மைசூர் பாக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். அந்த கலர் பாருங்கள், அந்த கலர் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாப்பா அருமையான ஆப்பிள் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ட்ரையில் அடிக்கிடலாம், அது எப்படின்னு பாருங்கள். ஓகே மக்களே, ரொம்பவே அருமையான ஆப்பிள் மைசூர் பாக்கு செஞ்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னுட்டு. நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கலாம், நம்ம வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்சு இந்த ஆப்பிள் மைசூர் பாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.